ஏதோ பொறந்தோம், வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாம, எதையாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு ஒரு துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீன ராசி. நல்ல ஒரு குணவான்கள். மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த கருணை மனப்பான்மை அதிகமுள்ள ஒரு நபர்கள்ல நம்மளுடைய மீனராசி என்பர்களும் வருவாங்க. அன்பு அப்படின்னா ரொம்ப கண்ணு கருத்துமா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். கலையில, இசையில இதெல்லாம் அதிக நாட்டமுள்ள ஒரு நபர்களும் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தான். மென்மையான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு கற்பனை திறனும் படைப்பாற்றல் திறனும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய வலியை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் நிற்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மீனராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கனவு உலகில் மிதக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த மீனராசி என்பர்கள் பெயர் எடுத்திருப்பாங்க. இருக்கிற இடத்த அப்படி சுத்தமாக நீட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குருவோடைய ராசி என்பதனால இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு குருவோடைய வீடோ அல்லது குரு கல்வி கூடமோ அல்லது ஒரு விளையாட்டு மைதானமோ ஏதாவது ஒன்று இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். ஒரு சிலம்பு பயிற்சியோ அல்லது டான்ஸ் பயிற்சி இந்த மாதிரி நிலையங்கள் ஏதாவது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மீனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. இதனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா யதார்த்த உலகில் இல்லாமல் கடினமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படும். எல்லாரும் கற்பனை உலகத்திலே இருக்கிறதுனால இந்த யதார்த்த உலக அதிக நேசிக்க தெரியாமல் விட்டுருவாங்க. அதை எப்படி யதார்த்தத்தோடு இப்போ இருக்கிற சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் விட்டுருவாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த லெவலுக்கு போய் அதற்காக இவங்களுடைய மைண்டை கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையை விட்டுட்டு நிகழ்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னாவே உங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இசையில், ஆன்மீகத்தில் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடு உடைய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா மீன் என்பதனால தன் இருக்கிற இடத்த அப்படியே சுத்தமாக நீட்டாக வச்சுருப்பாங்க. மீன் பார்த்திங்கன்னா அது இருக்கிற இடத்துல சேராக இருந்தாலும் இந்த மீனை விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடம் ரொம்ப சுத்தமாயிடும். அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மீன் மாதிரி ஒரு சில விஷயங்களில் நிகழ்காலத்தில் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு யோசித்து கற்பனை உலகில் இருக்கிறதுனால யதார்த்த உலகில் அதற்கு ஏற்றார் போல் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதை மனம் ஏற்றுக்காமல் ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் ஒரு தன்னலம் இல்லாமல் சேவை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். இரக்க குணம் உங்களுக்கு அதிகம் தான், படைப்பாற்றல் திறனும் உங்களுக்கு அதிகம் தான். மிகச்சிறந்த பண்பாளர்கள் அப்படின்னு எல்லாம் பெயர் எடுத்திருப்பாங்க. ஆனால் சிறந்த கலைஞராகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் இவங்களால பிரவேசிக்க முடியும். இருந்தாலும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தில் இல்லாமல் அடுத்து என்ன நடக்குமோ அதை பற்றி பேசக்கூடியவங்களாம் அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இது அவங்களுடைய பலவீனமாகவே இருக்கும். மற்றவங்க இவங்களை எளிதில் ஏமாத்திடுவாங்க. ஏன்னா இந்த நிகழ்காலத்தில் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக இவங்கள ஏமாத்திடுவாங்க. யதார்த்தத்தில் இருந்து இவங்க தப்பித்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது நடந்துடுச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காமல் இது தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த மீனராசி என்பர்கள். இப்போ முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இதை மட்டும் கரெக்டாக இவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சாதகமான பலனை இவங்க எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே இவங்களுடைய இயல்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். அவங்களுடைய தசாபதி, கிரக அமைப்புகள், அவங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது ஓரளவுக்கு மாற்றங்கள் வரும். இது பொதுவாக ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மீனராசி ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ஒரு ராசி, இறுதி ராசி, மோட்ச ராசி அப்படின்லாம் பெயர் எடுத்திருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். இந்த மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதம்.
இந்த நட்சத்திரங்கள்லாம் நம்மளுடைய மீனராசிக்கு உரியது. இங்கே அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அதிபதியாக இருப்பாங்க. அதனால் இயல்பாகவே பார்த்திங்கன்னா தனக்காரகன் அதிபதியாக இருக்கிறதுனால இயல்பாகவே மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு குணம், தனம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், இது எல்லாமே இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதீத ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் தான். இவங்களுக்கு உணர்வு திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆழ்ந்து இருக்கும். அதனால தான் ஒரு சில இன்னல்களை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து இவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் இவங்களுடைய உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை இவங்க அடிக்கடி சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியோட தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சமாக அமரும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அதே இடத்துல வந்து அமரும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாற்றத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது, அந்த சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு நடக்கும். அதோடு கூட உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது, வியாபாரத்தில் விருத்தியே இல்லை, தொழிலில் வளர்ச்சியே இல்லை, எங்களுடைய குடும்பத்தில் வாரிசுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் வந்து குழந்தை பேர் கொஞ்சம் தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் அமாவாசை நாட்களில் போய் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா அமாவாசை நாட்கள், பெண் தெய்வமாக இருந்ததுன்னா பௌர்ணமி நாட்களில் போய் நீங்கள் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா உஷ்ண சம்பந்தமான தொந்தரவு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பெற்றோர் வழி உறவுகளுடைய வழிகாட்டுதல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய ரிலேஷன் வகையில் ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொதுவாகவே மீனராசிக்கு பெற்றோர் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களாம் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களை சுற்றி இருப்பவங்கள யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு அறிஞ்சிக்க முடியாத, புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒரு சில கசப்பான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோன்றும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற் போல் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் அறிமுகமாவாங்க. அவங்கள கரெக்டாக பயன்படுத்துவீங்க. உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சற்று எதிர்பாராமல் ஒரு சில செலவுகளும் வரும் இந்த காலகட்டத்தில். அதை கரெக்டாக அந்த நபர் மூலிமா, புதுசாக வர்ற நபர் மூலிமா அந்த செலவுகள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் தடுப்பார் அந்த நபர் அப்படின்னே சொல்லலாம். உடல் உபாதைகள் அப்பப்போ வரும். ஏன்னா ஜென்ம சனி காலம் என்பதனால ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் வரும். புது நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் இறங்க வேண்டாம். புதுசாக ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில், முக்கியமான பொறுப்பில், இதெல்லாம் புது நபர்களை நம்பி அதிகமாக நீங்கள் ஏமாற வேண்டாம். குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இருக்கும். உறவினர்கள் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீண்ட நாளாக ஒரு சில ஆசைகள் நிறைவேறாமல் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும். கோர்ட்டு வழக்கு, சட்ட சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் போது, ஏன்னா ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். முக்கியமான ஒரு பிரபலர் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்க மூலிமா ஒரு சில ஆதரவு, அவங்க மூலிமா ஒரு சில ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். எதிர்காலம் பற்றி ஒரு விதமான பயம், ஒரு விதமான சிந்தனை இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் தடைகளை தாண்டி தான் கைக்கு பணம் வர்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் புதிய நண்பர்களை நம்பி பெருசாக முதலீடு போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக முதலீடு போடுறது, பெருசாக தொழில் தொடங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு நபர் அறிமுகமாகறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உடன்பிறப்புங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் யாருக்கும் வந்து ஜாமீன் போட வேண்டாம். அப்படி ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா அதற்கும் நீங்களே பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்காகவும் கடனுக்காகவோ தொழிலுக்காகவோ யாருக்குமே நீங்கள் வந்து ஒப்புதல் ஜாமீன் போடவே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க. பொது பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் அதில் உள்ள நுணுக்கங்களை பயன்படுத்தி நீங்கள் ஓரளவுக்கு இறங்குனீங்கன்னாவே ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நாங்கள் சொன்ன தேங்காய் தீபத்தையும் நீங்கள் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சி எதுவுமே வருகின்ற நாட்களில் வேண்டாம். புதுசாக தொழிலோ வியாபாரமோ துவங்குனீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனி காலத்தில் தொடங்கும் போது அது கொஞ்சம் நஷ்டமாகறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிதி சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்களெல்லாம் ஒரு சிலர் நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பொதுவாகவே மீனராசி அப்படின்னா புதன் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறதுனால நல்ல திறமைசாலிகளாக இருப்பீங்க, பொறுமைசாலிகளாக இருப்பீங்க, நிதானமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. முக்கியமான முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஏமாந்துருவீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.